சந்தியா பெரிய வீட்டுக்கு மருமகளாக போறா. அந்த திமிரு அவ மனசுல இல்லாம இருக்குமா? உன் வாழ்க்கைய நினைச்சா எனக்கு தூக்கமே வரதில்லமா. இந்த உலகத்தையே தனக்கு அடிமையாக்க நினைக்கிறா. ஆனா கூட பிறந்த அக்காவை தனக்கு அடிமையாக்க நினைக்கிற தங்கச்சிய இப்பதாமா நான் முதல் தடவை இந்த உலகத்துல பாக்குறேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சந்தியாவால இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுப்பா. எப்படிமா சொல்ற? அருணாச்சலம் சாரு அந்த எண்ணத்துல தானே அவளை இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இருக்கலாம்ப்பா, ஆனா இங்க இருக்கிற நிலைமையே வேற. ஏன்னா இந்த வீட்டுல ராஜேஸ்வரி அம்மாவோட ஆட்சி தான் நடக்குது. எல்லாம் சரிதான். அருணாச்சலம் சார் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? அந்த அம்மாவை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அவங்களுக்கு சந்தியா இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதே பிடிக்கல. அப்புறம் எப்படி மருமகளை கொண்டு வருவாங்க? இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? இங்க நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சந்தியா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் அந்த ராஜேஸ்வரி அம்மாவும் நினைக்கிறாங்க. சந்தியா இப்ப வேலைக்காரியா இருக்கும்போதே பெரிய அதிகாரம் பண்றா. அருணாச்சலம் சாரை தன் கையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காப்பா. அது ராஜேஸ்வரி அம்மாவுக்கு கூட நல்லா தெரியும். ஆனா அவங்களால கேட்க முடியலப்பா. சந்தியா வந்ததும் முதல் வேலையா அந்த கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாருல்ல, அந்த டாக்டரை மாத்த பாக்குறா. இதுவே அந்த அம்மாக்கு பிடிக்கல. இப்பவே சந்தியாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் நிழல் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா.